எல் ஆம். எல்லோருக்கும் இனிய காலை உற்சாகமான வணக்கம். நீங்கள் பார்த்தும் கேட்டும் கொண்டிருப்பது ஃபர்ஸ்டோடியோ பாமுகம் ஃபார் டிவி. நீங்கள் பார்க்க இருப்பது பெற்றோரை தெய்வம். இன்று 7ஆம் தேதி 6ஆம் மாதம் 2026 வைகாசி 24ஆம் நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057, சமூக ஒருங்கி சேவை மீளவும் வலியுறுத்தும் ஆண்டு 2026, 21வது ஆண்டில் புலம்பெயர் உலக தமிழ் சிறுவர் எழுத்தாளர் மாதமான ஜூன் மாதமதில் நேரலையில் இணைந்திருக்கின்றோம். இது பாமுகம் ஃபார் டிவி. இன்றைய குறள் அதிகாரம் 83, கூடா நட்பு. குறள் 823. பல நல்ல கற்கக் கடைத்தும் மென நல்லர் ஆகுதல் மாணார்க்கு அரிது. பல நல்ல கற்கக் கடைத்தும் மென நல்லர் ஆகுதல் மாணார்க்கு அரிது என்ற திருக்குறளின் விளக்கம், நல்லவை ஆகிய பல நூல்களை கற்றவிடத்தும் நல்ல மனமுடையாராகுதல் பகைவர்க்கும் இல்லை. நல்லவராகிய பல நூல்களை கற்றவிடத்தும் நல்ல மனமுடையர் ஆகுதல் பகைவர்க்கும் இல்லை என்ற திருக்குறளின் விளக்கத்தோடும் இன்றைய பழமொழியாக, ஒருவரை கேட்டுவிட்டு இருவருக்கு நீதி வழங்காதே, ஒருவரை கேட்டுவிட்டு இருவருக்கு நீதி வழங்காதே என்று கூறி உங்களை அன்போடு அழைத்து செல்கிறது பெற்றோரை தெய்வம். இன்றைய பெற்றோரை தெய்வத்திற்கான தலைப்பு, உடன் வந்த தலைப்பு தான். அன்றைய காலப்பகுதியில் எங்களுடைய அம்மா அப்பா, அம்மா பெற்றோரை பெற்றவர்கள் இருந்திருப்போம். அவர்களெல்லாம் சொல்வார்கள் தானே, பேச மாட்டார், அடிக்க மாட்டார், பார்வையாலேயே அவருடைய செய்கையாலேயே நாங்கள் அதை புரிந்து கொள்ளுவோம், இப்படித்தான் நடந்து கொள்வார், அப்படித்தான் இருப்பார், அப்பாண்டா இப்படித்தான். ஆனால் அது பேசுகிற மாதிரி தான் இருக்கும். அது அன்பு பார்வையாயும் இருக்கும், செய்கைகள், அவருடைய செய்கிற முறைகள், அன்பா செய்கிற விதம் என்றாலும் சரி, அடிமைத்தனம் படுகின்ற விதம் என்றாலும் சரி, அவருக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை இந்த விஷயத்தை சொல்லி செய்வார். அது மாதிரியான சம்பவங்கள் பெற்றோரை பெற்றவர்கள் அவர்கள் எப்படி நடந்து கொள்வார்கள் என்றதை பேசி கொண்டிருப்பார்கள், எங்களுக்கும் அறிய தந்திருப்பார்கள். பார்வையாலேயே பார்த்து விடுவார், பார்வையாலேயே கொன்று விடுவார், பார்வையாலேயே சொல்லி விடுவார். அது குடும்பத்துக்குள்ள, அதாவது அம்மா அப்பாக்குள்ள, அம்மா அப்பாக்குள்ள நடந்த விஷயங்களை அவர்கள் சொல்லிவிடுவார். அன்றைய பொழுதில் அவர் அப்படித்தான் செய்வார் என்ற பக்கங்கள் நிறைய இருந்திருக்கும். அது மாதிரி இன்றைக்கு பேசிக்கொள்ளலாம். அதிகம் அப்பாவை தான் சுட்டி காட்டுவார்கள், அம்மாவும் சில செய்கைகளை காட்டிக்கொள்வார். உதாரணமாக பிடிக்காத ஒன்று அம்மாவுக்கு செய்தா குசினிக்குள்ள நிறைய சத்தம் வரும் என்றெல்லாம் இருக்கும். அது எங்களையும் இப்பவும் இருக்கும், தொடரும் என்றும் இருக்கும். சத்தமாக பாத்திரங்களை கழுவுறது, அது விழுந்துச்சோ விளையிலையோ சில கோபதாபங்களை காட்டுறதுக்காக அதை உடைக்கிற மாதிரியோ, சிலதை பிடிச்சதை அந்த நேரம் தெரியாம விழுந்து போச்சு என்று சொல்லி பிடிச்ச சாமானை உடைச்சு கொள்ற மாதிரி சில செய்கைகள் சிலதுகள் இருக்கும். அது மாதிரி நாங்களும் இன்றும் செய்யலாம், செய்திருக்கலாம், செய்திருப்போம், இல்லை தொடருவோம். இது அன்றைய பொழுதுகளில் அவர்களில் இருந்தது என்று சொல்லி நாங்கள் எடுத்துக்கொண்ட விஷயம், இல்லை அறிந்து கொண்ட விஷயம். எங்கள் அம்மா அப்பா, எங்களுடைய மூத்தோர்களில் என்ன இருந்துச்சு, சுவாரஸ்யமாக கூட நீங்கள் பேசிக்கொள்ளலாம் என்று அன்போடு அழைக்கிறேன். இது உடன் தலைப்புத்தான், வாருங்கள் பேசிக்கொள்ளலாம். நன்றி.